அனைத்து தூய்மை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திருச்சி நீதிமன்றத்தில் சீமானுக்கு சாதகமான தீர்ப்பு. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாகவும் சீமானுக்கு சாதகமாகவும் நிறைய செயல்களை செய்யறதன் மூலம் பார்க்க முடியுது. குறிப்பாக நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் ஒரு சில காவலர்கள், அதற்கு பிறகு நிறைய அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஆதரவான செயல்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரிசாலன் கைது போது தான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் போட்ட ஒரு தீர்ப்பு மூலம் இவ்வளவு அரசு அதிகாரிகள் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக இருக்காங்களா அப்படின்னு அனைவருமே வியக்கிற வகையில் இருந்துச்சு. பொதுவாகவே எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு சாதகமாக தான் அனைத்து அரசு அதிகாரிகளுமே செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முற்று முழுதும் தற்போது இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த அளவுக்கு ஒரு சில அரசு அதிகாரிகளிடமிருந்து தமிழ் தேசியத்தை காப்பாற்ற முடியுமோ அந்த மாதிரி அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க தற்போது 26 தேர்தலுக்காக சீமான் அவர்கள் தயாராக போறேன் அப்படின்னு எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே பொதுக்கூட்டங்களையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தின் போது 50,000 உறவுகள் கூடணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இதற்கு அடுத்தபடியாக நிறைய விஷயங்களை பேச போறோம் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போறேன் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு பொதுக்கூட்டமே இருக்க போகுது அப்படின்னு சீமான் சொல்லிய பிறகு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் இல்லாம சீமானுடைய ஆதரவாளர்கள் கூட நிச்சயமாக நாங்க இந்த இடத்துல கூடுவோம் அப்படின்னு சீமானுக்கு சாதகமாகவும் சீமானுக்கு ஆதரவாகவும் ஒரு சில வார்த்தைகளை பேசியிருக்காங்க. இந்த மாதிரி 26 தேர்தலுக்காக சீமான் தயாராகும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேலேயும் சீமான் மேலேயும் ஏகப்பட்ட வழக்குகளை போடணும், கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அவங்க அலையணுமே தவிர மக்களை சந்திக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறைக்கு ஒரு கட்டளையாகவே போட்டிருக்காங்க. இதனை அடுத்து காவலர்கள் சீமானுடைய வீட்டிற்கே சென்று தமிழ்நாட்டு மக்கள் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிக்க கூடாது, நீங்க அந்த இடத்துக்கு வரக்கூடாது, அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகள் கூட எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்க கூடாது அப்படின்னு சீமானுக்கு காவலர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல யாருமே எதிர்பாராத விதமாக திருச்சி நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் இன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டியது இருந்துச்சு. இதனை அடுத்து நீதியரசர் என்ன உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரியான வழக்குகளுக்கு நேரில் சீமான் ஆஜராகவே வேண்டாம் அப்படின்னும் அவருடைய வழக்கறிஞர் ஆஜரானாலே போதும் அப்படின்னு நீதியரசர் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு பெரிய சாதகமான விஷயமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி நேரில் ஆஜராகணும் அப்படின்ற காரணத்தினால தடைபடுற ஒரு விஷயத்தினால இந்த ஒரு உத்தரவு அப்படின்றது சீமானுக்கு மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகளுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்கக்கூடிய நீதியரசர் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.